ஏன் நின்னுகிட்டு இருக்க? வந்து உட்காரு. என்ன ரொமான்ஸா? நடக்கட்டும் நடக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உண்மையிலேயே நீங்க 2 பேரும் செம்ம ஜோடி. ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசமா இருக்கிறீங்க. புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். நீங்க 2 பேரும் லவ் மேரேஜா? ஆக்சுவலி நீங்க பொய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒருத்தர் அன்பா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ லவ் மேரேஜ் தான் தோணுது. இல்ல பிரபு, ஆக்சுவலா நான் ராசாத்தியை கல்யாணம் பண்றப்போ எனக்கு ராசாத்தியை சுத்தமாவே பிடிக்காது. என்னங்க சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. சொல்லலாமா? சத்யா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் நீங்க எதை வேணாலும் சொல்லலாம் மாமா. கல்யாணனாலே எல்லாருக்கும் ஒரு ஆசை, கனவு எல்லாருக்கும் இல்ல. அந்த மாதிரி எனக்கும் ஆசை கனவெல்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ ராசாத்தி தான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு தெரிஞ்சப்போ என் வாழ்க்கையே போச்சுன்னு தான் நினைச்சேன். ஒருவேளை என்னோட ஆசை கனவு இதெல்லாம் நிறைவேறி இருந்துச்சுன்னா நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பேனான்னு தெரியல. ஆனா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உருவம் முக்கியம் இல்ல, உள்ளந்தான் முக்கியம்னு நான் ராசாத்தி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். நாம நேசிக்கிறவங்களை விட நம்மள நேசிக்கிறவங்க கிடைச்சாதான் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும்னு அப்ப சொன்னப்போ நான் ஏத்துக்கவே இல்லை. ஆனா இப்ப அது அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல என்னவோ நான் ராசாத்திய மனுஷிய கூட மதிக்கல. வேற ஒருத்தியா இருந்தா போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஏ ராசாத்தி எதுக்காகவும் என்னை விட்டுட்டு போகல. மாமா மாமான்னு என்னை சுத்திக்கிட்டு என்னை பத்தி எதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ராசாத்திக்கிட்ட இருக்கிறது சுயநலம் இல்லாத அன்பு. அது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையில கிடைச்சிருக்காது.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள ஒருத்தர் உண்மையா நேசிப்பாங்கல்ல, அவங்க கிடைக்கிறது உண்மையிலேயே கஷ்டம். நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன். அதனாலதான் என்னமோ ரசத் எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்காகவே ஒருத்தி வாழறானா, அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இப்ப ராசத்தை இல்லைன்னா அந்த வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் ராசாத்தி எனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாரா இருப்பா. அவளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அன்போட இருந்தா அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது தெரியுமா? நாங்க 2 பேரும் இப்ப அந்த வாழ்க்கையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இல்ல ரசதி? கரெக்டு தானா? உண்மையான அன்பு கிடைக்கிறதும் அது உண்மையான அன்பு தானே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும். ராசாத்தி அவங்களோட அன்பை நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் எத்த பத்தியும் யோசிக்காம காத்து இருந்திருக்காங்க. உண்மையான அன்புக்கு காத்து நிறுகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்காவது ஒரு நாள் யார் மேல நம்ம அன்பா இருக்கிறோமோ அவங்களுக்கு அது கண்டிப்பா புரிஞ்சிடும்னு ராசாத்தி மூலமா தான் நான் தெரிஞ்சுக்கினேன். சரி, நம்ம காலையில கோயிலுக்கு சீக்கிரம் போகணும். போய் தூங்கலாம். குட் நைட் அண்ணே. குட் நைட் சத்யா. குட் நைட். குட் நைட். ஏன் பாய போடுறீங்க? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நேத்து கட்டில தான் படுப்பேன்னு சொன்னீங்க. நேத்து சொன்ன இன்னைக்கு கீழே பத்திலான்னு தோணுது. அது நாம நேசிக்கிறவங்களை விட நம்மள நேசிக்கிறவங்க கிடைச்சாதான் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும்னு அப்ப சொன்னப்போ நான் ஏத்துக்கவே இல்லை.
ஆனா இப்ப அது அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். மனசுக்கு பிடிச்சவங்கள கூடவே வச்சுக்கின்னு காத்து நிற்கிற வலி, மரண வலி. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள ஒருத்தர் உண்மையா நேசிப்பாங்கல்ல, அவங்க கிடைக்கிறது உண்மையிலேயே கஷ்டம். மனசுக்கு பிடிச்சவங்க நம்மள புரிஞ்சுக்காம, அதுவும் செய்யாத தப்புக்கு நம்மள திட்டும்போது மனசு வலிக்குண்டா? அவளுக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், அதான் நீ திட்டினதை தாங்க முடியாம மனசுடைஞ்சு போயிட்டா. எனக்காகவே ஒருத்தி வாழறானா, அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? கண்மூடித்தனமா நம்மள நேசிக்கிறவங்க கிடைக்கிறதுக்கு நாம 7 ஜென்மத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு அப்படி ஒருத்தி கிடைச்சிருக்கா. அவ மனச நோகடிக்காதப்பா. ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் அமுல் பேபி? சத்தியமா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் தெரியுமா? கையில கிடைச்ச பொக்கிஷத்தோட மதிப்பு நமக்கு தெரியாமலே இருந்துடக்கூடாது பிரபு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, உனக்கு எப்ப தெரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. மனசுல நான் இருக்கிறேனா இல்லையாங்கிற சந்தேகத்தோடயோ, இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசுக்குள்ள நான் வந்துருவேனாங்கிற நம்பிக்கையோடலாம் என்னால ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. என்னை பத்தி நீ முழுசா புரிஞ்சுக்கினேன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயமும் நீ பண்ணினேதான் இருக்கிற. உன் மனசு பூரா நான் தான் இருக்கிறேன் உன்னால ஒரு நாள் உணர முடிஞ்சா அன்னைக்கு வந்து நீ என்ன கூப்பிடு, நான் கூட வரேன். ஏங்க அது அப்படி நீ உணர்ற ஒரு நாள் வராம கூட போகட்டும், பரவாயில்ல. ஆனா இனிமேயும் நீ இருக்கிறதா நினைச்சு என்ன ஏமாத்தீன்னு என்னால உன் கூட வாழ முடியாது. உண்மையான அன்பு கிடைக்கிறதும் அது உண்மையான அன்பு தானே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் ஆகும். சீக்கிரமா அந்த டைம் வரும் ரவுடி பேபி.
என்ன வா வாமா. ம். சீக்கிரம் எடுமா. இந்தா புடி புடி. ஏய் இந்தா இந்த பூவை போடு. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் வெயிடி. போலாம் போலாம் சீக்கிரம் போ. வா போ போ போ. இங்க வைக்கலாம். இந்தா புடி. குடுமா. வை. நல்லா பிரிச்சு வை. யாராவது வரதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சிடுறி. இந்தா இந்த வே. இந்தா வெல்லம் இந்தா. அவ்வளவுதாண்டி முடிஞ்சது. வா போலாம். வா 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 எழுந்துரு. சீக்கிரம் போ போ. சீக்கிரம் வா. ஓ ஏன் கண்மணி இது வேலைக்காகுமா? ராசாத்திக்கு இதுலலாம் நம்பிக்கை அதிகம். கழிப்பு கழிச்சதை பார்த்ததும் ரொம்ப பயந்துருவா. உடனே மந்திரிக்க தான் போவா. அதுக்குள்ள நம்ம கோயில் பூஜையை முடிச்சிடலாம். என்ன சசி, ஒரே பூ போட்ட சட்டையாவே போடுறீல? எனக்கு ஃப்ளவர்னா ரொம்ப பிடிக்கும். ஓஹோ சரி 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 சரி. ஆமா, நீங்க ஏன் கட்டம் போட்ட சட்டையா போடுறீங்க? எனக்கு கட்டம் கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஓ சிம்பு ஃபேனா? நீங்க டிஆர் ஃபேன் தானே? ஆமா. ஏ ஜிஞ்சிதா 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 ரிப்பப்பா 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 சாமி கும்பிட்டு இருக்காங்களா? என்ன டான்ஸ் ரெண்டு பேரும்? சாரி சிஸ்டர். சிஸ்டர், உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. ஏன்? இல்ல, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா கிடையாது. சென்னையிலேயே ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு கம்பல் பண்ணி கூப்பிட்டாதான் வருவீங்க. இப்ப என்னடானா மொத ஆளா கிளம்பி வந்து நிக்கிறீங்க. ராசாத்தி வாங்கன்னு உரிமையா கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. சரி சரி, அப்புறம் அவ்வளவுதானே? எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு, கிளம்புவோமா? என்ன பிரபு சார், ஃபைலோட வந்திருக்கீங்க? எல்லாரும் கோயிலுக்கு போகணும்ல? அது ஒண்ணும் இல்ல, இன்ஜினியர் கால் பண்ணி உடனே சைட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. நானும் சசியும் சைட்டுக்கு போயிட்டு அப்படியே அங்க வந்துடும். நீங்க சத்யாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிடுங்க. ஒர்க் முடிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் டைரக்டா அங்க வந்துடுறோம். சரிங்க. ஓகேல? நீங்க வந்த வேலை நல்லபடியா முடியணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கண்ணே. ஓகேமா. டேய் வா. வந்தா சரி சிஸ்டர். பார்த்து போயிட்டு வரையா? போயிட்டு வாங்க. போலாமண்ணா? சரி வாங்க நம்ம போவோம். குடும்பம் நான் எடுத்துக்கிறேன். மாப்ள, என்னடா என்ன இது? எவனோ காருக்கு மேல காக்காய்க்கு படையில போட்டிருக்கானுங்க. படையில? இங்க என்னடா வச்சு? டேய் தொடாதீங்க. ஏமா? அது கழுப்பு கழிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா நாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு யாரும் இப்படி பண்ணிருக்காங்கண்ணே. ஏற்கனவே குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப இதை தொட்டா குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது நடந்துரும். நான் சொல்லல, அவ ரொம்ப பயப்படுவான்னு. மாமா, நீங்க உடனே போய் பூசாரிய கூட்டிட்டு வாங்க. சரி மாப்பிள நீ இரு, நான் போய் கூட்டு வந்துடுறேன். அதுங்க பூசாரிய கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணி அதை எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும்.
அதுக்குள்ள நாம அங்க போய் பூஜையை முடிச்சிட்டு வந்துடலாம். என்னம்மா? இல்ல, பூசாரிய கூப்பிட சொல்லாம அவளே அதை எடுத்திருந்தான்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. அப்பவே அவ ரத்தம் கக்கி செத்திருப்பா. நாம சந்தோஷமா இருந்திருக்கலாம். இரு, நானும் கூட வரேன். இருங்க, யாரும் போதாவல. கண்மணி, பூசாரி எல்லாம் இதுக்கு நானே எடுக்கிறத. ஏங்க மா, நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. என்ன, அந்த குண்டுச்சிக்கு பதிலா இந்த கொழுப்படுத்தவ போறா. என்ன அடிச்சால அந்த கை இப்ப விளங்காம போய் சாவட்டும். பூசாரி வந்து மந்திரிக்காம நம்ம யாரும் இதை தொடக்கூடாது சத்யா. நான் மந்திரிச்சு எடுக்கிறேன்னு தான் சொல்றேன். சிஸ்டர், உங்களுக்கு இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாம் தெரியுமா? இந்த மாதிரி கழிப்பு கழிக்கிறது, காசை வெட்டி போடுறது, தகுடு வைக்கிறது, பில்லி சூனியம், ஏவலு எல்லாத்தையும் நான் எடுப்பேன். சிஸ்டர், இதையெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. இதுவரையும் தேவைப்படல, சொல்லல. ஏ கண்மணி, நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்காது போல இருக்கேடி. அந்த மெட்ராஸ்காரி எல்லா வித்தையும் தெரிஞ்ச சகல கலாவல்லியா இருப்பா போல இருக்கே. கண்மணி, நாம எதுக்கும் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டி. மா, கொஞ்சம் வாயை மூடு. என்ன பண்றான்னு முதல்ல பாப்போம். சும்மா வாய்ஸ் விடால் தான் விட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த எலுமிச்சை பழத்தை அவ தொட்டா அவ செத்தா பாரு. சத்யா, எதுக்கு சத்யா? வேண்டாம். எங்க கஷ்டம் எங்களோடவே போகட்டும். நீங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். இதுல ஒரு ரிஸ்க்கும் இல்ல ராசாத்தியே, என்ன நம்புங்க. ராசாத்தியே, நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் இப்ப சொல்றேன். அத போய் நீங்க முதல்ல பயபக்தியோட உள்ள போய் எத்துன்னு வாங்க. சத்யா, வேண்டாம் சத்யா. ஏதாவது விபரீதம் ஆயிட போகுது. எங்களுக்கு வந்தது எங்களோட போகட்டும். ஐயோ, நான் சொல்றத நம்பவே மாட்டீங்க. இதெல்லாம் நான் அசால்ட்டா எடுப்பேன். அசால்ட்டா எடுப்பீங்களா? நீங்க போய் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, ஒரு டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு கத்தி, இதெல்லாம் கொஞ்சம் பக்தி குறையாம எத்துன்னு வாங்க. பக்தி குறைஞ்சிச்சுன்னா சித்தி கிடையாது. அதனால மனசுல வேற எதை பத்தியும் நினைக்காம நம்பிக்கையோட எத்துன்னு வாங்க. மத்தவங்களாம் கொஞ்சம் பின்னாடி போங்க. போங்க, போய் எத்துனாங்க. கண்மணி, அவ பேசுறதையெல்லாம் பார்த்தா பெரிய விதக்கரியா இருப்ப போல இருக்குடி. நாம கழிச்சு கட்டினது நம்ம மேலேயே ஏவி விட்டுருவாளோ? மா, இத குடுத்து விட்டது மலையாள மந்திரவாதி. மலையாள மாந்திரிகத்துக்கு முன்னால நம்ம ஊர் மந்திரம் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இவளுக்கு ஒருவேளை மாந்திரிகம் தெரிஞ்சிருந்தா கூட அவ ரத்தம் கக்கி சாவ போறது கன்ஃபார்ம். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடிய நோக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடிய நோக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடிய நோக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க. இந்த பூஜைக்கு ஒரு தொண பூசாரி தேவைப்படுது. குலபூதம் சிஸ்டர், அந்த உப்பு சர்க்கரையை வாங்கினு என் கூட வா. சிஸ்டர், நான் தான் அந்த தொண பூசாரியா? ஓகே சிஸ்டர். ராசாத்தி, குடுமா.
பக்தியோட வரணும் குள்ளபூதம். பக்தி குறைஞ்சிட கூடாது. குறைஞ்சிச்சுன்னா ரிவர்ஸ்ல அடிச்சிரும். ரிவர்ஸ்ல அடிச்சிரும்னா கை இழுத்துக்கும், கால் நொண்டிக்கும், வாய் கோணிக்கும். இப்படிதான். இப்போ அதாண்டி உனக்கும் நடக்க போகுது. ஐயோ சிஸ்டர், அப்புறதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? பேசாம ராசாத்தியே கூப்பிட்டுக்கலாம்ல. சம்பந்தப்பட்டவங்க இத பண்ண கூடாது குள்ளபூதம். அதான். அப்ப உங்க அமுல் பேபி சும்மா தானே நிக்கிறான், அவனை கூப்பிட்டுக்கலாம்ல. அவன் வந்து குடும்பஸ்தல. அதான். நீ மொரட்ட சிங்கிள் தானே? ஐயோ, உனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அதான் உன்னை கூப்பிட்டான். சிஸ்டர், உங்களுக்கே இது அநியாயமா தெரியலையா? உங்களுக்காகவும் இவனுக்காகவும் நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து கன்சிடர் பண்ணக்கூடாதா? ஐ எம் பாவம் சிஸ்டர். எனக்கு இன்னும் ஒரு வாட்டி கூட கல்யாணம் ஆகல. அதனாலதான் உன்னை கூப்பிட்டான்னு சொல்றேன்ல. அதுவும் போக இப்ப உன்னை விட்டா இங்க வேற யாருமே இல்லையே குள்ளபூதம். ஐயோ, நான் என்ன பண்றது? இருக்கானே, ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் இருக்கானே, என்ன மாதிரியே முரட்டு சிங்கிள் முட்டா பையன். இங்கேயும் ஒருத்தன் இருக்கானே, அங்க பாருங்க. என்னையே கொத்து விடுறான். தேங்காய் தண்ணி இருக்கேன். சிஸ்டர், உங்க 2 பேருக்காக நான் உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரி இவனும் இனியனுக்காகவும் ராசாத்திக்காகவும் உயிரையே கொடுப்பான் இல்லையா அழகு? போச்சே. டேய், கூப்பிட்டாங்கடா போடா. என்னடா என்னைய கொத்து விட்டுக்கிட்டு இருக்க? நீ வரல? வரேன். டேய் வாடா. டேய், ஆமானா இப்படி ஆட்டு, இல்லனா இப்படி ஆட்டு. ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட்டுற. டேய் சல பண்ணி இந்த பார், தூக்கி மூஞ்சில அடிச்சிருவேன். வாடா. இல்ல முடியாதுடா. வாடாங்கற. முடியாதுடா. வாடாங்கற. போடா. குள்ளபூதம் கூப்பிடுறாங்க. உள்ளூர் கல்ச்சரங்க தான் ஏதோ இத வச்சிருக்குதுங்க. அப்படி இருக்கிறப்போ இத உள்ளூர்காரங்க தொடக்கூடாது. எஸ்கேப் ஆயிட்டானே. அப்பாடா, தப்பிச்சண்டா சாமி. வா வா, லேட் ஆயிடுச்சு. பக்தி குறைஞ்சிட கூடாது. வா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா. என்ன பண்ண போறானே தெரியல. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து. அம்மா, எலுமிச்சை பழத்துல கைய வச்சுட்டான். இது கரண்ட் பாக்ஸ்குள்ள கைய விட்டா மாதிரி. இனி அவளே விட்டாலும் எலுமிச்சை பழத்துக்குள்ள இருக்கிற அந்த காத்து கருப்பு அவளை விடாது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரேன். ஏண்டி, அந்த எலுமிச்சம்பழத்தை தொட்டாலே அவ செத்துருவான்னு சொன்ன, அவன் நறுக்கிக்கிட்டு இருக்கா. ஐயோமா, தொட்டாலே செத்துருவானா? தொட்ட உடனே செத்துருவாளா? கொஞ்சம் இரு, இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. அவ துடிச்சு துடிச்சு சாகுறத நீ இப்பவும் கண்ணாலேயே பாக்க போற. குள்ளபூதம், அந்த கிளாஸ காட்டு. ஏ கண்மணி, என்ன பண்றா அவ? ராசாத்தி, கிழக்கு அந்த பக்கம். அந்த பக்கம். அந்த பக்கமா? அப்போ அந்த பக்கம் போடக்கூடாது, வடக்கு தெற்காதான் போடணும். என்ன பண்றாங்க? கண்மணி, குள்ளபூதம், இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரையை போடு. அடியே, அவ காத்து கருப்ப நம்ம பக்கம் திருப்பி விட்டுட்டா போல இருக்குடி. அம்மா, நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத. இது மலையாள மாந்திரிகம். அதெல்லாம் அவ ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் எண்ணி 10 செகண்ட்ல அவ ரத்தம் கக்கி சாவா. பாரு. நல்லா கலகு. கலக்குறேன்.
சத்யா ஏங்க என்னமா இது? சத்யா என்னடி கழிப்புக்கு வச்ச எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா? என்ன பண்றீங்க? ம் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா வேலுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது எனர்ஜியா இருக்கும் ராசாத்தி. என்னமோ நீ காத்துன்ன கருப்புன்ன ஒண்ணுமே வேலைக்கு ஆகலையே. எனக்கு பயமா இருக்கு சத்யா. என்ன பயம்? எதுக்கு பயம்? மா என்ன போடி. என்ன சொல்ல போற இப்போ? அவ வயித்துக்குள்ள காத்து கருப்பு போய் ரத்த வாந்தியா வெளியில வரப்போகுதுன்னு சொல்ல போறியா? நீங்க இப்ப எங்க போறீங்க? கோயிலுக்கு தானே போறீங்க? உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையா? இருக்கு. நீங்க நம்புற சாமி நல்லவங்களுக்கு நல்லது தானே பண்ணோம். ம். அப்போ ஒண்ணு சாமியை நம்புங்க, இல்லனா இத நம்புங்க. சூப்பரா சொன்னீங்க சிஸ்டர். டேய் சும்மாரா. ஆனா என்ன கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு இலியாக்கி விட்டுட்டீங்க. அடி போடி. அவ பேய்க்கே பேதி வர வைப்பா போல இருக்கே. இங்க பார், ஒழுங்கா நம்ம இங்க இருந்து போயிடலாம். அதுதான் நமக்கு நல்லது. வா வாடி. இன்னும் நின்னுகிட்டு ராசாத்தி இன்னும் ஏன் பயந்துனே இருக்கிறீங்க? சிம்பிளா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவா? இந்த மாதிரி பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சூனியம் வச்சுக்கின்னு உலகத்துல உள்ள முக்காவாசி பேருக்கு கை காலெல்லாம் இழுத்துக்கின்னு வாயெல்லாம் கோணிந்தா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு வன்மத்தோட தான் இப்பெல்லாம் வாழ்ந்து நிறுவுறாங்க. அதனால இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கு எல்லாம் தயவு செஞ்சு இனிமே பயப்படாதீங்க. அப்புறம் பின்ற சத்யா 4 வரியில இருக்கிற எல்லா மூட நம்பிக்கையும் அடிச்சு உடைச்சிட்டேன். இனிமே இந்த மாதிரி விஷயத்தை நாங்க நம்பவும் மாட்டோம், பயப்படவும் மாட்டோம். சூப்பர்ண்ணா. சரி சரி வாங்க வாங்க, கோயிலுக்கு லேட் ஆயிடுச்சு, போலாம். சரிங்க சிஸ்டர். வண்டியில இருங்க, போகுள்ள புதம். எவ்வளவு நேரமா நம்ம வெயிட் பண்றது? எனக்கும் தெரியலங்க. வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். நேரம் வந்திருக்கணும். இவ்வளவு நேரம் ஆகவே வரலையே. அதோ வந்துட்டாங்க. வாங்க. போலாம். அம்மா ராசாத்தி இரு, நான் வரேன். பாத்துறேங்கம்மா. வாங்க சத்யா. நீ விடுமா, நான் சாத்திக்கிறேன். நீ போ. வாங்கண்ணே. வாங்க நீ. வாங்க மாமா. வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல மாமா, இப்பதான் வந்தோம். ஆமாண்ணே. இவங்க தான் சென்னையில இருந்து வந்திருக்காங்களா அண்ணா? ஆமாமா. இது புனிதா, என் தங்கச்சி. வணக்கம். ஓ வணக்கம். புனிதா, இவங்க சத்யா, எனக்கு கிடைச்ச இன்னொரு தங்கச்சி. சத்யா, இது கபிலன், புனிதாவோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாம ராசத்தையோட தம்பியும் கூட. ஓ அப்படியா? இந்த பொண்ணு குத்து பொண்ணு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அப்படியும் கூட வச்சுக்கலாம். இந்த உம்ல உள்ள அழுத்தத்தை பார்த்தா இதுல ஏதோ ஒரு இக்கானா இருக்கிற மாதிரி தெரியுது. இக்கனாலாம் எதுவும் இல்ல மேடம், லவ் மேரேஜ். ஓகே ஓகே. இவங்க கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் பெருசா ஹெல்ப் பண்ணிருப்பீங்களே. எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சதே அக்காவும் மாமாவும் தான். நினைச்சேன், அதனாலதான் அப்படி கேட்டேன். எங்களாலதான் அண்ணனையும் அண்ணியையும் குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சாங்க. இப்ப எதுக்கு புனிதா இத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி வாங்க உள்ள போலாம், எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்க போறாங்க. இல்ல நீ ஜோசியர் இன்னும் வரல, எல்லாரும் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஏற்கனவே நாங்க வந்ததே லேட்டு, இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வாங்க. வாங்க. வாங்க போலாம்.
வாங்க வாங்க. குமரா எப்போ வந்தீங்க? இப்பதான் வாங்க. வாங்க கபிலா. வாங்க வா ராசாத்தி. மாமா எல்லாரும் வந்துட்டாங்களே. கழுப்பு கழிச்சு வச்சிருந்த எலுமிச்சம்பழத்தையே எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாளே. எமக்கு அதகையா இருப்பா போல இருக்கு. அவளை ஏதாவது பண்ணணும்டி. ஆமா எவ்வளவு திமிரு தெரியுமா அவளுக்கு? அன்னைக்கு மேல சூடா டேய் என்னம்மா என்னது இது? என்ன கண்ணு கூட தெரியல உனக்கு? பார்த்தா தெரியல பொறி உருண்டை. அது நம்ம பெருமாள் கோயில வர வழியில என்ன பண்ணாங்க, பொறி உருண்டையே பிரசாதமா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கி அப்படியே இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். உனக்கு வேணாமா? வேணும்டா. பிரசாதத்தை யாராவது வேணான்னு சொல்வாங்களா? மடப்பயல கொடு. எடுத்துக்க. கண்மணி இது புடிக்குதுக்கு. இப்ப போதுமா? சாப்பிடுறீ? போதுப்பா. ஏய் கண்மணி சாப்பிடுறீ? எனக்கெல்லாம் வேண்டாமா. சாப்பிடு. இப்பதானே அவன் கிட்ட சொன்னேன், சாமி பிரசாதத்தை வேண்டான்னு சொல்லக்கூடாது. சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? பொரி உருண்டை நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. என்ன சைஸ் தான் கொஞ்சம் சின்னதா போயிடுச்சு. அதுக்கு நீங்க இந்த பொரிகடல வெல்லம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியா வச்சிருக்கணும். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னது புரியலையோ? அது பேர் என்ன ஆளுங்க? அதுவா சத்யா, அதுக்கு பேரு கலிப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏவல்னு சொல்லுவாங்க. பில்லி சூனிய செய்வனன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க வச்சிருந்தீங்கல்ல பொரி கடலை வெல்லம் இதெல்லாம், அத வச்சு செஞ்சதுதான் இப்ப நீங்க சாப்பிட்ட பொரி உருண்டை. ஐயோ கோயில என்ன அசிங்கப்படுத்திருக்க? ரொம்ப டேஸ்டா இருந்திருக்குமே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்க்க முடியலையடா இத. கடப்பாரையே உள்ள விட்டாலும் உள்ள போனது வெளியே வராது. உள்ள போனது போனதுதான். நீங்க வச்ச கழிப்பு உங்களுக்கே ஆப்பு வச்ச மாதிரி தோணுமே இப்போ. ஆமா. இன்னும் முறையிற கண்ணை நோண்டி கழுகு போட்டுருவேன். இதுதான் உனக்கு லாஸ்ட். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து நின்றீங்க, அம்மாவையும் மகளையும் அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் குழப்பி விட்டுருவேன். அப்புறம் உங்க மூஞ்சில கண் எங்க இருக்குது மூக்கு எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி ஆயிரும். வரட்டா? சொன்னதெல்லாம் கிடைச்சல, பார்த்து இருந்துக்க. மூஞ்சி குழஞ்சிரும். கண்மணி இவ கொஞ்சம் டேஞ்சரான ஆளா இருப்பா போல இருக்குடி. இத பாரு, இவ இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் நாம பாக்குற வேலைக்கு கொஞ்சம் லீவ் விட்டுருவோமே. இவ நம்ம பார்த்த பொம்பளைங்க மாதிரி எல்லாம் இல்ல, ஆளே வித்தியாசமா இருக்கா. அதனால சொன்னேன்டி. மா இவெல்லாம் எனக்கு ஒரு ஆளா? இன்னும் 2 நாள்ல இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்துறேன் பாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னன்னே தெரியலங்கய்யா. கொஞ்ச நாளாவே வீட்ல யாருக்குமே நிம்மதியே இல்ல. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு.
பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா என்னன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். இந்த ஆத்தால நினைச்சு மனசார கும்பிட்டு வேண்டிக்கிங்க. உங்க மனசுப்படி எல்லாம் நல்லதே நடக்கும். வீட்டில் நடக்க இருந்த ஒரு நல்ல காரியம் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிருக்கு. அப்போ இருந்துதான் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்கய்யா. தடப்பட்டு போன அந்த நல்ல காரியத்துக்கு பதிலா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சுபகாரியத்தை உடனே நீங்க செஞ்சாகணும். அப்படி ஒரு சுபகாரியம் நடத்தி முடிச்சா இப்ப இருக்க தடங்கள் எல்லாம் சரியாயிடும். என் பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.